வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சி 8/6/2026. அதனோட இன்ட்ரோ மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நிறைய பேர் பேராதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானோட பயிற்சி. சுக்கிர பகவான் அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு கிரகம். என்ன அப்படின்னா, நிறைய பேர் சுபகிரகம் அப்படின்னாலே குருன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த சுபகிரகம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் தான். ஏன்னா இந்த ஜீவராசிகள் இந்த உலகத்தில் வாழறதுக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் மெயின். சந்தோஷம், காசு இருக்கோ இல்லையோ நிறைய பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 2ஆம் இடம் 7ஆம் இடம். ஆமாம், அது ரொம்ப விசேஷம். ஏன்னா 2ஆம் இடம்னாலே தனவாக்கு குடும்பம், 7ஆம் இடம் கலத்திரம். ஸோ வாழ்க்கை துணை துணைனாலே நண்பர்கள், இதெல்லாம் அந்த மாதிரி இந்த சுக்கிரனுக்கு அற்புதமான ஒரு இடம் 2-7. அப்போ இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ கடக ராசிக்கு வரப்போறார். கடக ராசியில் ஆல்ரெடி உச்ச குரு அங்கே உட்காந்துட்டுருக்கார். குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரனும் சேர்றதுனால குரு சுக்கிர யோகம் நிறைய பேருக்கு கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா இருக்கிற ஸ்தான பலத்தை வச்சு சொல்லலாம். மற்றபடி குரு சுக்கிர யோகம் கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த 8/6/2026 3/7/2026 கிட்டத்தட்ட 26 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கடகராசியில் உச்சமடைந்த குருவோட சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கடகம் அப்படிங்கும்போதாலே உங்களுக்கே தெரியும், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம், இதுதான் இந்த நட்சத்திர சஞ்சாரம். இப்படி தான் இந்த சுக்கிரன் கடகராசி சந்திர பகவான் ஒரு இதுதான் பகை கிரகம் அப்படின்னாலும், இடம் அப்படின்னாலும், அவர் சஞ்சாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா புனர்பூசம் ஒரு 4ஆம் பாதங்கிறது ஒரு 3 நாள் தான் வரப்போகிறது. அதுக்கப்புறம் பூசம் சனி பகவான் நட்பு தான். அதே மாதிரி புதனும் நட்பு தான். அதனால நட்பு கிரகத்தோட நட்சத்திர சஞ்சாரத்தில் தான் இவர் வரப்போறார். அதனால இந்த சுக்கிர பகவான் இந்த கடகராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போறார். ஓகே, அந்த வகையில் இந்த சுக்கிரனோட சஞ்சாரத்தை நம்ம பார்ப்போம். மீனராசி 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து இப்போ 5ஆம் இடத்துக்கு, அதாவது ராசியாதிபதியோட சேர்றார். குருவோட குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இருக்காரு. இவர் 26 நாட்களில் கிட்டத்தட்ட ஆயில நட்சத்திரம் 4ஆம் பாதத்து வரைக்கும் போயிடுவார். இப்போ குரு சுக்கிரன் சேர்க்கை இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதியோட ஒரு ராசியாதிபதி சேர்றது, இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும்? குரு சுக்கிர யோகம் இவங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகிறது. ரொம்ப அப்படிங்கிறத விட நீண்ட வருடங்களுக்கு பிறகு இவங்க ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாங்க. மீனராசினியர்கள் பாவம், இவங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா மீனராசினியர்கள் படாத பாடு கிடையாது. இப்போ ஜென்மத்தில் தான் சனி இருக்கார். சரி, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தானே 7.5 ஆரம்பிச்சது. ஆனாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே 7.5 சனி மாதிரியே தான் இருந்திருக்காங்க. அதாவது பர்த்லேருந்தே 7.5 சனிங்கிற மாதிரியே இருக்கு. என்ன எப்படா விடும் அப்படின்னு தெரியல. என்ன எப்போ பார்த்தாலும் 7.5 சனி அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பாவம் சர்வை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஏதோ சொல்லுவாங்க, நான் உப்பு மாவு விற்க போனேன் காற்றடிச்சுது, உப்பு விற்க போனேன் மழை அடிச்சுதுங்கிற மாதிரி இவங்க எடுக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு இதில் தான் போயிருக்கு. பாவம் உத்தியோகத்தில் இருந்தவங்க தான் தப்பிச்சாங்க. ஏன்னா இப்போ ரொம்பயாக வேலை செஞ்சிட்டாங்க. தொழில் வியாபாரம் பண்ணவங்கெல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க. அந்த தொழிலை மூடிட்டு வேலைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி அப்போ படிக்கிற குழந்தைகளும் கஷ்டப்பட்டு படித்தாங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம், புதன் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, சனி பகவான் நட்சத்திரம், அடுத்து குரு. ஸோ அப்படியே சமாளிச்சிட்டாங்க படிக்கிற குழந்தைகள். இப்போ இவங்களுக்கு இப்போ ஆறுதலான விஷயம் என்னென்னா, குரு 5ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் இவங்களுக்கு அந்த ஒரு எழுந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு நிலைமை வந்துடுச்சு. இப்போ சுக்கிரனும் சேர்றது குரு சுக்கிர யோகம் பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. சில ராசிகளுக்கு நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ராசியில் இவங்களும் ஒன்று. அப்போ நீண்ட வருடங்களுக்கு பிறகு இவங்க சந்திக்க போகக்கூடிய ஒரு பெரிய மாறுதல் இப்போ கிடைக்க போகிறது. ஓகே, உத்தியோகத்தில் முதல்ல சொல்லிடுறோம், உத்தியோகம் அருமையாக அமையும். உத்தியோகம் ரொம்ப ரொம்ப புதுசாக வேலை தர்றாளா, நல்ல வேலை. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம், பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ 5ஆம் இடத்துல உட்கார்றாங்கங்கும்போது பெரிய விஷயம். ஏன்னா குரு உச்சம், அதே சமயம் சுக்கிரனும் சேர்றாரு. இவங்க 2 பேரும் பகை கிரகங்கள் இருக்கலாம், ஆனால் இருக்கிற ஸ்தான பலம் பெரிசு 5ஆம் இடம். ஸோ கோச்சாரத்தில் அதான் நமக்கு முக்கியம், ஸ்தான பலம் தான். அப்போ முக்கியமான சில காரியங்கள்லாம் இப்போ நடக்கும் இவங்களுக்கு.
நடைபெறாதுன்னு நினச்சி ஒதுக்கின காரியங்கள்லாம் கூட இப்போ நடக்க ஆரம்பிச்சிடும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும். அப்பாடா இப்போ தான் ஐயா நிம்மதியாக இருக்குது, நமக்கு வர வேண்டிய அந்த உயர்வுகள் சலுகைகள் எல்லாமே இப்போ டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு சேங்ஷன் ஆகிருக்குங்கிற சந்தோஷம் இருக்கும். அதேமாதிரி இந்த வேலை மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு வேலை மாற்றம் நல்லபடியாக கிடைக்கும். அதெல்லாம் அவங்க கூடுமான சீக்கிரம் உபயோகப்படுத்திக்கணும். அப்புறம் பார்த்துக்கலாம்னு இருக்கக்கூடாது. வேலை மாறணும்னு நினச்சி முடிவு பண்ணாங்கன்னா வேலை மாறுதல் நல்லபடியாக கிடைக்கும். ஓகே, மீனராசிக்கு வந்து திருமண தடை இருக்குது. இப்போ ஒவ்வொரு மாதத்துல ஒரு சில பேருக்கு நிறைய கல்யாணம்லாம் ஆகிட்டே வருது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லது தான். அது வந்து அவங்களோட தசாபுத்தி சப்போர்ட் பண்ணி ஓகே அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகுது. ஒரு சில பேருக்கு வந்து திருமண தடையாகவே இருக்குது. ஏன்னா மாதம் இந்த கேள்வி கேட்குறோம் நம்ம. ஆமாம், எல்லா மாதத்துக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு தான் அது. ஆமாம், போன மாதம் சொல்லி திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் சரி, ஏதோ ஒரு மாதத்தில் இப்போ ஒன்று சுக்கர பயிற்சி, இல்லைன்னா இந்த குரு பயிற்சி, இப்போ குரு சுக்கரன் சேர்க்கை, இன்னொன்று வந்து அடுத்து செவ்வாய் வந்து சேருவார். இது மாதிரியான டைம்களெல்லாம் வந்து ஏதோ ஒரு நல்லது நடக்குமா? அதாவது தசாபுத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இப்போ கோச்சாரத்தில் அது கனெக்ட் ஆகும் இது மாதிரி. அதனால தான் வந்து சுக்கர பயிற்சிக்கு நம்ம அது கேள்வி கேட்குறோம். திருமண ரீதியாக ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாமா இந்த டைம்? ஏன்னா குரு பார்வை ராசிக்கு இருக்கு, சனி பகவானுக்கு கண்ட்ரோல் பண்ணுது, நல்லா 7.5 சனியை ஜென்ம சனியை கண்ட்ரோல் பண்ணுது. திருமண ரீதியாக எப்படி இருக்கும்? இப்போ இந்த மீனராசி நேயர்களுக்கு திருமண தடை இருந்திருக்கு, கரெக்டு. ஏன்னா இந்த ஜென்மராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வை களத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால தான் பிரச்சனை. இப்போ இந்த குருவோட 9ஆம் பார்வை அங்கே கிடைக்கிறதுனால இந்த சனி பகவானால் விளையக்கூடிய சில பிரச்சனைகள் கண்டிப்பாக ஓயும். அப்போ களத்திரம் வந்து புனிதமாகும். என்ன அப்போ திருமண யோகம், ஏன்னா இந்த ஸ்தான பலம் அப்படிங்கிற குரு பலம் இருக்குது. அப்போ இவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஏன் அப்படின்னா இந்த குருவோட பார்வை பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் விழுது. ஸோ பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை சுபகாரியங்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் இருக்கார். ஸோ குரு கொடுப்பார். அடுத்தபடியாக ஜென்மராசியும் பார்க்குறார். ஜென்மராசி குரு பார்த்தாலே போகிறோம், அது 9ஆம் பார்வைங்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ இந்த சுக்கிரனும் அந்த இடத்துல 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் உட்காரும்போது புத்திர பாக்கியம் உண்டாகும். அப்போ புத்திர பாக்கியம் எப்படி உண்டாகும்? திருமண யோகம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டாயிடும். அப்போ திருமண யோகம் கைகூடும், புத்திர பாக்கியமும் கைகூடும். 2 விதமான யோகங்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரு சுக்கிர யோகத்தால். அதான் ரொம்ப நாளாக இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கிடைச்சிடும். இப்போ 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரன் 3 8 கூடை கிரகம் 5ஆம் இடத்துல இந்த ராசியாதிபதியோட சேர்றது ஒன்று. இது வந்து மீனராசி பெண்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்கும்? மீனராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 2 விதமான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒன்று கடன், இன்னொன்று குழந்தைகள். அவங்க சொல் பேச்சை கேட்கல, குழந்தைகள் மூலமாகவே குழப்பம். அடுத்து கடன், ஏதோ ஒரு வகையில் கடன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இஎம்ஐ கட்டாது, அது இது ஏதோ ஒன்று இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு நிம்மதி இல்லையே, அப்போ அவங்களுக்கு அந்த வருமானம் வந்தால் தான் இஎம்ஐ கட்ட முடியும். அதெல்லாம் பிரச்சனைகள். இது கண்டிப்பாக குறையும். ஏன்னா அஷ்டமாதிபதி கஷ்டத்தை தான் கொடுப்பார். என்ன அதே சமயம் இந்த அஷ்டமாதிபதி இருக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். ஸோ குழந்தைகளின் மூலமாக மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக கடன் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான், அவரும் உங்களுக்கே தெரியும் மாதம் மாறிகிட்டே இருப்பார். என்ன அதனால் இந்த 6ஆம் இடத்துல அதிபதி வந்து சூரிய பகவான்ங்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து கண்டிப்பாக கடன் சுமை குறையறதுக்கு ஒரு வருமானத்தை கொடுப்பார். கண்டிப்பாக அதான் வேணும். அப்போ வருமானம் வரும்போது இவங்க அதை உபயோகப்படுத்தி, ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்காக இந்த வருமானத்தை எடுத்து செலவு பண்ணிட்டாங்கன்னா கடன் சுமை அப்படியே தான் இருக்கும். ஸோ இவங்க அந்த இதை கரெக்ட் பண்ணிட்டு கடனை அடைச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக கடன் சுமை குறையும். ஓகே, மீனராசிக்கு கடன் சுமை குறையும். ஏன்னா 8ஆம் அதிபதி தான் இப்போ வந்து பிரச்சனை. ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தியும் போயிட்டு இருக்கு. ஆமாம், இந்த சுக்கர தசை, அது மாதிரி சூரிய தசையில இருக்கிறாங்க ஒரு சில பேர். அதுக்கு முன்னாடி அந்த கேது தசை, அதெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்து. சுக்கர தசை தான் என்னை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில படாத பாடுபடுறாங்க இந்த மீனராசியில. கரெக்ட். அதனால தான் கேட்குறேன் அந்த கேள்வி. இப்போ கடன் சம்மந்தமா ஓகே நல்லா இருக்கும். இப்போ மீனராசிக்கு வந்து ஜென்ம சனி போயிட்டு இருக்கு ஒன்று, 5ஆம் இடத்துல குரு, அது கூட வந்து
அவர் கூட வந்து சுக்கிர பகவான். இப்போ இந்த மாசத்துக்கு உண்டான பரிகாரம், இந்த 3 கிரகங்கள் ஒரு முக்கியமான கிரகங்கள் இல்லையா? ஏன்னா தசா நடத்தக்கூடிய கிரகமும் சுக்கிரனா இருக்கலாம். ஆமா, 8ஆம் அதிபதி அவர் சுக்கிரன். கரெக்ட். அதனால இப்போ குருவோட சேர்றது சுக்கிர பகவான் இந்த மாசத்துல ஒரு பரிகாரம். ஏன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பெரிய சுக்கிர பகவான் எப்படின்னா 3 8 கூட அதிபதி, 3 அரைமறைவு தான், ஆமா 8 மறைவு தான். ஆமா. ஸோ இவங்களுக்கு இந்த சுகங்கள் சந்தோஷங்கள் எப்போவுமே மறைவாக தான் கிடைக்கும். இவங்க சந்தோஷத்தை எதிர்பார்த்து போனாங்கன்னு வச்சுக்கோங்க, கிடைக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு சினிமாவுக்கு போகிறாங்க, திடீர்னு கிளம்பி போனாங்கன்னா டிக்கெட் கிடைக்கும், இல்லை போங்க டிக்கெட் கிடைக்கும், சந்தோஷமாக படத்தை பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் இதே திட்டம் போட்டு இப்படிலாம் போனாங்கன்னா அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லை அங்கே ஏதாவது சண்டை கிண்டை வரும், ஏதோ ஒன்று பேச்சு, ஒரு சினிமாவை என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு முடியாது. ஏன்னா இவங்களுக்கு 3 8 கூட அதிபதி சுக்கிரன். ஸோ இவங்க திடீர்னு அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கணும்னா சுக்கிரன் வந்து அனுகிரகம் பண்ணுவார். ஆனால் இப்போ இந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். 5ங்கிறது ரொம்ப நல்ல இடம் தான். குருவும் உச்சமடைந்து உட்காந்துருக்கார். 2 பேரும் பகை கிரகங்கள்னாலும் இருக்கிற ஸ்தான பலம் சூப்பராக இருக்கிறதுனால இவங்க பரிகாரம் அப்படின்னு பண்ணால் ஒன்றுமே இல்லை. வெள்ளிக்கிழமை துர்க்கை வழிபாடு அவ்வளோ விசேஷம். தைரியம், துர்க்கைனாலே தைரியம். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு, அந்த ராகுக்காக தான் துர்க்கையை வச்சது. ஏன்னா பிரம்மாண்டம், கற்பனை. நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? 32 கை, 64 கை, அதெல்லாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வராது, நம்ம பார்த்துருக்கவும் மாட்டோம். கரெக்டாக நம்ம பார்த்துக்கிறது 2 கை தான். 4 கை, 6 கை, 12 கை சாத்தியமே கிடையாது. அதுக்காக தான் துர்க்கையை வச்சது. அப்போ இந்த துர்க்கை அப்படிங்கும்போதே இந்த துர்க்கை வழிபாடும் விநாயகர் வழிபாடும் இவங்க பண்ணினாலே போதும். சுக்கிரன் குரு அற்புதமான ஒரு இதை கொடுப்பார். ஏன்னா கேதுவுக்கு ஞானக்காரகன் கேதுவுக்கு விநாயகர். என்ன கேதுனாலே ஞானம். என்ன விநாயகரோட வடிவத்தை பாருங்கள், ஒரு வித்தியாசமான தோற்றம், மனித உடல், யானை தலை. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இல்லை. அதேமாதிரி துர்க்கை அந்த கேள்விப்படாதது தான். அதனால் இந்த துர்க்கை வழிபாடு விநாயகர் வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ண சொல்லுங்கள். பண்ணினாலே மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி இவங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே மீனராசினியர்களுக்கு சுக்கிர பகவான் உச்ச குருவுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.